என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான நாள் வரும்னு நான் நினச்சும் பார்க்கல. இதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நம்மளோட ஃபாலோவர்ஸை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. நான் இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். பட் எதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் அத்தனை ஊசி, அதுக்கப்புறம் ட்ரிப்ஸு, அவ்வளோ பிளட் டெஸ்ட்டு என்னெல்லாமோ பட்டுட்டேன். ஆனால் இதை வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். வளவளன்னு பேச விரும்பலை. நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். மார்ச் 9th அன்னைக்கு வந்துட்டு நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு இது வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி தான். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருக்கான். ஆனால் எனக்கு அப்பையிலேருந்தே லைட்டாக ஒரு ப்ளீடிங் இருந்துச்சு. லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த ப்ரெக்னென்சியில் வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கையே இல்லை. நான் எத்தனை கார்டு போட்டு பார்த்துருக்கேன்னு இதுலேருந்தே பாருங்கள். மார்ச் 9th இன்றைக்கி மார்ச் 23rd ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இவ்வளோ கார்டு போட்டு பார்த்தேன். ஆனால் அந்த கார்டு போடுறத வந்து 19th நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பூகம்பமே வெடிச்சுது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும்போதே எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு, இந்த ப்ரெக்னென்சி வந்து எக்டாபிக்காக இருக்குமோ அப்படின்னு. பட் எனக்கு ஸ்டொமக் பெயினோ இல்லை ஷோல்டர் பெயினோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா நான் நிறைய கூகுள் பண்ணி யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். அதில் யாருமே இந்த சிம்டம்ஸ் வந்து சொல்லவே இல்லை. எனக்கு எந்த சிம்டம்ஸுமே கிடையாது. ஆனால் எனக்கு என்னமோ வந்துட்டு இதில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து ஒரு 2 days இல்லை ஒரு 5 days இல்லை 6 daysல மறுபடியும் ஸ்கேன் எடுத்தேன். இதுக்கு இடையில மொத்தமாக ஒரு 7 வாட்டி நான் பீட்டா ஐசிஜி டெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துட்டு, என்னை நம்பி ஒரு பையன் இருக்கான். இந்த பேபி இல்லைனா கூட நெக்ஸ்ட்டு கூட கிடச்சிரும். ஆனால் வந்து என் பையனுக்கு நான் இல்லைனா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஸ்கேன் எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும்போது ஒன்றுமே தெரில. செகண்ட் ஸ்கேன் நானாகவே தான் சொன்னேன் எக்டாபிக்காக இருக்குமோ அப்படின்னு. அவங்க வந்து என்ன நினச்சாங்களோ தெரியல. ஒருவேளை எக்டாபிக்னு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரில. இதில் போட்டு கொடுத்தாங்க. பட் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டியூபல் அபார்ஷன்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டியூபல் அபார்ஷன் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்போம், ஒருவேளை தானாகவே அபார்ட் ஆகி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. சரி ஓகேன்னு. ஆனாலுமே எனக்கு வீட்டில் வந்து மறுபடியும் பயம் இருந்துகிட்டே இருந்து. அப்போ மறுபடியும் ஒரு 2 days கழித்து ஸ்கேன் எடுக்கும்போது எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் என்ன போட்டு கொடுத்தாங்களோ அதையே திரும்பவும் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் நான் அது கூட என்ன பண்ணினேன் அப்படின்னா, நானாகவே ஒரு பீட்டா ஐசிஜி டெஸ்ட் மறுபடியும் எடுத்தேன். அப்போ பீட்டா ஐசிஜி கவுண்ட் வந்துட்டு டபுள் ஆகலை, பட் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு ஏதோ தப்பாக இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்க தான் செய்தாங்க. ஏன்னா மறுபடியும் டியூபல் அபார்ஷன்னு போட்டிருக்கனால பேபி க்ரோத் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஐசிஜி பார்க்கும்போது அது வந்து கவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்ணிடுவோம், ஏன்னா டியூப்பை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு. லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது என் டியூப் ரப்ச்சர் ஆகிடுச்சு. அப்போ லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது அவங்க டியூபை எடுத்துட்டாங்க. எனக்கு அது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. நான் இதில் வந்து யாரையும் இப்போ என்னால் எதுவும் சொல்லவும் முடியாது. இப்போ சர்ஜரி முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்கேன் மட்டுமே 12,000க்கு நாங்கள் எடுத்திருப்போம். அதுக்கு கூட பீட்டா ஐசி இந்த மாதிரி கண்டினியூஸாக எனக்கு ஓரளவுக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்தனால இது பண்ணேன். ஆனால் நீங்கள் ஒரு வேளை இப்போ கன்சீவ் ஆகியிருக்கீங்க, கன்ஃபார்ம் ஆகிட்டு, ஆனால் எந்த பெயின் எதுவுமே இல்லைனாலுமே பேபி யூட்ரஸில் தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 வாட்டியாச்சும் எடுத்துக்கோங்க. இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய இந்த யூடியூப் வீடியோஸு அப்புறம் கூகுள் எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது கூட ஒருவேளை எக்டாபிக் இருந்தாலும் சரி, அது ரப்ச்சர் ஆனாலும் சரி, நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஸ்டொமக் பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் ஷோல்டர் டிப் பெயின் இருக்கும், அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போதே அந்த பேபி வந்து அந்த டியூப்லேருந்து ரப்ச்சர் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு அந்த எந்த சிம்டம்ஸுமே இல்லை. ஒருவேளை நான் சிம்டம்ஸே இல்லை அப்படின்னு ஒரு நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னா கூட என்ன நடந்திருக்கோன்னு இப்போ யோசிக்க கூட முடியலை. பட் ஓகே, எதுவும் நடக்கலை. அதனால் உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட 1 வாட்டிக்கு 2 வாட்டி நல்லாவே செக் பண்ணிடுங்க.